ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. தசரதர் காணாத பரதர் உடனடியாக நான் இங்கே கொண்டு வரப்பட்டதுக்கான காரணம் என்ன? என் தந்தையை என்னால் பார்க்க முடியலையே. இந்த நேரத்தில் வழக்கமாக இந்த மாளிகையில் தானே இருப்பார். முதல்ல அவர் காலில் விழுந்து நான் வணங்க விரும்புகிறேன், அவர் எங்கன்னு கேட்குறார். ராஜ்யத்தின் மேலே கொண்ட பேராசையின் காரணமாக தான் சொல்ல போகிற கொடிய செய்தியை கூட நல்ல செய்தி போல் நினச்சிட்டு பரதனுக்கு கைகேயி பதில் உரைக்கிறாங்க. பல யாகங்களை செஞ்சவரும் நல்ல வாழ்க்கெல்லாம் அடைக்கலம் தரவரும் மகாத்மாவுமான உன்னுடைய தந்தை தசரத மன்னர் எல்லா உயிர்களுக்கும் என்ன முடிவு ஏற்படுமோ அந்த முடிவை அடைஞ்சுட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கைகேயினுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு பரதனை அதிர்ச்சி அடைஞ்சிட்டு நான் கெட்டேன் அப்படின்னுட்டு கதறார், புலம்புறார். அதற்கு பின்னர் தாயே, மன்னர் என்ன வியாதியின் காரணமாக இறந்தார்? அவருடைய இறுதி சடங்குகளை செஞ்ச ராமர் முதலானவா, கொடுத்து வச்சவா, தாய்க்கு நிகரானவாளும் தந்தைக்கு சமமானவராகவும் என்னுடைய மூத்த சகோதரர் ராமனை நான் காண விரும்புகிறேன். நான் வந்திருக்கிற செய்தி அவளுக்கு தெரியப்படுத்துங்க. தர்மத்தை அறிஞ்சவருக்கு மூத்த சகோதரன் தான் தந்தையாரார். இனி அவர் தான் எனக்கு கதின்னு சொல்கிறார் பரதன். இப்படிலாம் பலவாராக பேசிட்டு தசரதற்கு இறுதியாக என்ன சொன்னார் அப்படின்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்னு கேட்குறார். அப்போ கைகேயி சொல்கிறாங்க, ஹா ராமா, சீதா, லக்ஷ்மணான்னு புலம்பிண்டே உன் தந்தை உயிரை விட்டுட்டார். எந்த மனுஷா புண்ணியம் செஞ்சவாளோ அவள் தான் சீதையோடையும் லக்ஷ்மணனோடையும் ராமன் மீண்டும் அயோத்திக்கு வந்து சேர்ற காட்சியை பார்ப்பாங்கன்னு மன்னர் சொன்னதாக சொல்கிறாங்க பரதனுக்கு கைகேயி. துக்ககரமான 2வது செய்தியும் ஒன்று இருக்குன்றத உணர்ந்துக்கிறார் பரதன். மேலும் கலக்கமடைகிறார். வாட்டமுற்ற முகத்தோட ராமர், லக்ஷ்மணர், சீதா தேவி இவாளா எங்கே இருக்கான்னு கேட்குறார். மகிழ்ச்சி தரப்போகிற நிகழ்ச்சியை விவரிக்கிற போல கைகேயி நடந்த துக்ககரமான செய்தியை சொல்கிறாங்க. லக்ஷ்மணன் பின்தொடர சீதையும் ராமர் மரவுரி அணிஞ்சு காட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுறார். கைகேயி சொன்ன செய்தியை கேட்டு பரதனுடைய உள்ளம் நடுக்கமடைகிறது. என்ன தவறு நடந்ததோன்னு நினச்சி பதறார். வேதமறிஞ்ச அந்தணர்களுடைய பொருட்கள் ராமரால் அபகரிக்கப்படலைன்னு நம்புகிறேன். பணக்காரனோ ஏழையோ எந்த ஒரு மனுஷனும் ராமரால் துன்பத்துக்கு ஆளாகியிருக்க மாட்டாங்கன்னு நானும் நினைக்கிறேன். பிறர் மனைவியை மனசாலும் கூட நினைக்க மாட்டாருன்றது எனக்கு தெரியும். இது இப்படிலாம் இருக்க எந்த காரணத்தினால ராமர் காட்டுக்கு அனுப்பப்பட்டார்னு பதட்டத்தோடு கேட்குறார் பரதர். அப்போ பெண்களுக்குரிய குணங்களில் தூண்டப்பட்டவங்களான கைகேயி விளைவை நினைக்காம தான் செஞ்ச காரியத்தை அப்படியே எடுத்துரைக்கிறாங்க. எவருடைய பொருளையும் ராமன் அபகரிக்கலை. ஒரு பணக்காரனோ ஏழையோ அவனால் துன்பத்துக்கு ஆளாகலை. பிறர் மனைவியை ராமன் கண்ணெடுத்தும் பார்த்தது கிடையாது. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறதுன்ற செய்தியை கேட்டேன்னா உனக்கு அரசுரிமையையும் ராமனுக்கு வனவாசத்தையும் மன்னர்கிட்ட கேட்டேன். ஏற்கனவே எனக்கு வாக்களித்ததன் காரணமாக மன்னரும் இணங்கினார். ராமர் லக்ஷ்மண், சீத்தை காட்டுக்கு போனாங்க. தன்னுடைய அன்புக்குரிய மகனை காணாதவரா புத்திர சோகத்தில் பீடிக்கப்பட்ட உன்னுடைய தந்தை மரணம் அடைஞ்சிட்டார். தர்மம் அறிஞ்சவனே, நீ துயர்படக்கூடாது. தவறு நடந்துட்டதா நினச்சி வருந்தவும் கூடாது. மன தைரியத்தை வளர்த்துக்கோ. இந்த நாடு உனதாயிருக்கு. ராஜ்யத்தின் அதிகாரம் உன் வசம் இருக்குது. உனக்காகவே இதையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். தந்தையின் இறுதி சடங்குகளை முடிச்சுட்டு பிறவிலேயே நீ பெற்றுள்ள துணிவை துணையாக வச்சுண்டு பட்டாபிஷேகம் செஞ்சுட்டு பூமியை ஆளுன்னு மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க. செய்யற தெரியாமல் பரதன் நினைவு இழந்துடுறார். ரொம்ப கோபத்தோடு பேச தொடங்குறார். உலகமே அழிஞ்சுது. இந்த ராஜ்யத்தை அனுபவிக்கிறதுக்காக மன்னரை பிணமாக்கியிருக்கீங்க. ராமரை காட்டுவாசி ஆக்கியிருக்கீங்க. கணவனை கொன்ற உன் வயிற்றில் 10 மாதம் கழிச்சேன்றதுக்காக நான் இந்த உலகத்தின் நிந்தனைக்குரியவன் ஆயிட்டேன். கெட்டவளே, உனக்கு நான் என்ன தீமை செஞ்சேன்? எனக்கு ஏன் இந்த நிலையை நீ கொடுத்துருக்க? தந்தையை எழுந்துட்டு தந்தைக்கு சமமான அண்ணனையும் திறந்துட்டு எனக்கு இந்த ராஜ்யத்தால் ஆக போகிறது என்ன? இறுதி அழிவை ஏற்படுத்துகிற பிரளய காலம் போல் இந்த குலத்துக்கு நீ வந்து சேர்ந்த. என்னன்னு தெரியாமல் நெருப்பை அணைச்சி கொள்வது போல் மன்னரும் உன்னை ஏற்றுனுட்டார். பாவியே, இக்ஷ்வாகு வம்சத்தில் மேன்மையை ஒழிக்க வந்த கெடுமதி ஆள். தர்மம் தவறாத என்னுடைய தந்தை ராமரை துறக்க எப்படி சம்மதிச்சார்? அவருக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு கேட்குறார். கௌசல்யா தேவியாரும் சுமித்ரா தேவியாரும் உன்னை கண்ணெதிரில் பார்த்த பிறகும் உயிர் வாழறாங்கன்னாக்கா அது ஒரு அதிசயம்தான். அந்த நல்ல பெண்மணிக்கு எப்பேற்பட்ட தீங்கு நீ இப்போ செஞ்சுருக்க? கௌசல்யா தேவி உன்னை சகோதரி போல் நடத்தினாங்க. ராமரோ உன்னை தாயாவே நினச்சார். அவரை காட்டுக்கு அனுப்பிட்டு நீ மகிழ்ச்சியாக இருக்கிறது பெரிய விபரீதம்தான் அப்படிங்கிறார். மேலும் அவருடைய வார்த்தைகள் தொடர்றது நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.